திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள மேலப்பாளையம் என்ற சிற்றூரில் பிறந்தார். தீரன் சின்னமலை இளவயதில் இருந்தே போர் பயிற்சி கற்றுத் தேர்ந்தவர். அந்நாளில் கொங்கு நாடு மைசூர் ஆட்சியில் இருந்தது. வரி செலுத்தும் பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு சென்று வந்தது. ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி வரி பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு விநியோகித்தார். இதை தடுத்த தண்டல்காரர்கள் கேட்டபோது, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் சின்னமலை பறித்ததாக சொல் என்று வீர முழக்கமிட்டார். அதிலிருந்து அவருக்கு பெயர் சின்னமலை. ஆங்கிலேயர் பாரதத்தில் வியாபாரம் செய்ய ஆதிக்கம் செலுத்த அதை தடுக்க சின்னமலை தன்னுடைய கொங்கு படையுடன் களமிறங்கினார். சித்தேசுவரம், மழவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டணம் போர்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார். திப்புவின் மரணத்துக்கு பின் ஓடா நிலையில் கோட்டை கட்டி பட்டாளி காட்டிலும் சிவன்மலையிலும் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். பீரங்கி வரை தயாரித்து பாளையக்காரராக தன்னை அறிவித்தார். 1801 ஈரோடு காவிரி கரை, 1802 ஓடாநிலை, 1804 அரச்சலூர், இவையெல்லாம் சின்னமலையின் வெற்றி போர்கள். ஆங்கிலேயர்கள் பலரையும் தோல்விக்குள்ளாக்கி அவர்களை தலைகுனிய செய்த தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் வீழ்த்த எண்ணிய ஆங்கிலேயர்கள் அவரது சமையல்காரருக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி அந்த மாவீரனை கைது செய்தனர். கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்ற ஆங்கிலேயர்கள் கடந்த 1805ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி தூக்கிலிட்டனர். தீரன் சின்னமலையும் வீரமரணம் அடைந்தார்.